வணக்கம் நேர்களே. இந்த பூமியே எங்க சாமி அம்மா, செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா. கடந்த நூற்றாண்டுக்கு முன்பு வரை விவசாயத்திற்கு இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தி வந்தாங்க. அப்போது வேளாண் தொழில் லாபகரமாக இருந்தது. மக்கள் தொகை பெருக்கமும் குறுகி வரும் விளைநிலங்களையும் கருத்தில் கொண்டு உணவு தேவையை பூர்த்தி செய்ய ரசாயன இடுபொருட்களையும் அதிக மகசூல் தரும் உயர்தர ரகங்களையும் பயன்படுத்தி வருகிறோம். பசுமை புரட்சி செய்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றதோடு ஏற்றுமதியையும் சிறப்பாக செய்து வருகிறோம். தீவிர உற்பத்தி என்ற பெயரால் ரசாயன பொருட்களை பயன்படுத்தும் போது அதில் உள்ள பெரும்பாலான ரசாயன பொருட்கள் இயற்கையோடு இயல்பாக கலக்காதவையாக உள்ளதால் சுற்றுச்சூழலையும் உடல் நலத்தையும் பாதிக்கிறது. நோயற்ற வாழ்விற்கு அங்கக வேளாண்மை பேருதவியாக திகழ்கிறது. அங்கக வேளாண்மைக்கு மீண்டும் திரும்புவது என்பது நமது நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கு அங்கக வேளாண்மையே அச்சாரமாக அமையலாம். பல்லுயிர் பெருக்கத்திற்கும் அங்கக வேளாண்மை அவசியமானது. மண்ணாக நினைச்சு சும்மா இருந்தா உன் வாழ்வு எப்போதும் சேராது. பொன்னாக நினைச்சு எப்போதும் உழைச்சா ஆனந்தம் என்னாலும் மாறாது. கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை குறித்து கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் மைய தலைவர் முனைவர் ஜே. திரவியம் அவர்கள். வணக்கம், எனது பெயர் திரவியம். நான் கரூர் மாவட்டத்தோடைய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் வேளாண் அறிவியல் மையத்தோடைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவராக பணியாற்றிட்டு இருக்கேன். நம்ம இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அங்கக வேளாண்மை, அதாவது ஆங்கிலத்தில் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பை பற்றி ஒரு அறிமுகம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது என்ன ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது அங்கக வேளாண்மை அப்படின்னா, இது பாரம்பரியமாக பழங்காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு முறை தான். அதாவது இன்னைக்கு பயிர் சாகுபடியோடு நம்ம கால்நடை வளர்ப்பு, அந்த கால்நடைகளில் கிடைக்கக்கூடிய கழிவுகள், மீன் வளர்ப்பு, மீனிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கழிவுகள், இதெல்லாம் ஒருங்கிணைத்து உயிர் உரங்கள் மற்றும் பல வகையான இயற்கை இடுபொருட்கள் எல்லாத்தையும் இணைத்து யாருக்குமே எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அணுகுமுறை அங்கக வேளாண்மை. இந்த அங்கக வேளாண்மையோட முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னா, நம்முடைய வேளாண் சார்ந்த சுற்றுச்சூழலுடைய ஆரோக்கியத்தை இது மேம்படுத்துகிறது. அதே நேரத்தில் நம்ம உயிர் சூழல் வேற்றுமை அல்லது பல்லுயிர் பெருக்கத்தை இது சிறப்பாக அதையும் அமைக்கிறது. நம்ம பல தரப்பட்ட பயிர் கழிவுகள் இதெல்லாம் மக்கி மீண்டுமாக மண்ணுக்கு நல்ல ஒரு எருவாக கிடைக்கக்கூடிய அந்த முறைகள், அந்த சுழற்சிகள் எல்லாமே சிறப்பாக அமைகிறது. இதில் பார்த்திங்கன்னா ரசாயனம் சார்ந்த பொருட்களுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கிறது இல்லை. எல்லாமே இயற்கையான பொருட்களை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் சுற்றுச்சூழலும் இணைந்து நமக்கு இது ஒரு நல்ல ஒரு மண்ணுடைய வளத்தை மேம்படுத்துகிறது. அதே சமயத்தில் பயிருக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்களை நம்ம பல முறைகளில் நம்ம கொடுக்குறோம். உதாரணத்துக்காக நம்ம பார்த்திங்கன்னா எரு மூலமாக கொடுக்குறோம், மண்புழு உரம், பசுந்தழை உரங்கள், அதேமாரி பயிர் சுழற்சி, பல வகையான நம்மளுடைய உயிர் உரங்கள், பல வகையான எருக்கள் போன்றவற்றை நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக மண்ணுடைய வளத்தை அதிகரித்து நம்ம பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்குறோம். பொதுவாக இதில் களை, பூச்சிகள், நோய் மேலாண்மை இவற்றையெல்லாம் நம்ம பயிர் சாகுபடியில் மேற்கொள்ளக்கூடிய அந்த மேலாண்மை முறைகள், அதாவது பயிர் சுழற்சி, இயற்கை சார்ந்த பூச்சிகள் மற்றும் பல வகையான பாரம்பரிய பூச்சி மற்றும் நோய் தாங்கி வளரக்கூடிய அந்த ரகங்களை பயன்படுத்துவது, இதன் மூலமாக நம்ம இந்த களைகளையும் பூச்சிகளையும் நோய்களையும் நம்ம கட்டுப்படுத்துகிறோம். இதனால் மண்ணுடைய ஆரோக்கியம் மேம்படுது, பயிரோட ஆரோக்கியம், மனிதன், கால்நடை எல்லாமே நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக அமைகிறது. முதல்ல நம்ம எடுத்த எடுப்பில் முழுக்க இயற்கை விவசாயம் போக முடியும் அப்படின்னா, இந்த அங்கக வேளாண்மை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு ஒரு கால அவகாசம் கொடுக்குறாங்க. ஒரு 3 ஆண்டு காலம் படிப்படியாக நம்ம
முழுமையான ஒரு அங்கக வேளாண்மைக்கு போகலாம். அதுக்கு நமக்கு சரியான வழிகாட்டுதல் எல்லாமே கொடுக்குறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்முடைய வேளாண்மை துறையில் அங்க சான்றளிப்பு துறை அப்படிங்கிற ஒரு துறையின் மூலமாக நமக்கு பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு சான்று கொடுத்து நம்முடைய பொருட்கள் விளைபொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. அதில் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு முத்திரை கிடைக்கிறது. இந்தியா ஆர்கானிக்குங்கிற முத்திரை கிடைத்ததன் மூலமாக நம்முடைய வேளாண் பொருட்களை விளைபொருட்களை நம்ம சந்தைப்படுத்தும் போது அது நுகர்வோருக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. ஏன்னா இது ஒரு தரமான பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் நம்ம இந்த அங்கக வேளாண்மைக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தொடர்ந்து பல வகையான பூச்சிக்கொல்லிகள், களை கொல்லிகள் மற்றும் உரங்கள் இதெல்லாம் அதிகமான பயன்பாட்டின் காரணமாக மண்ணுடைய வளம் இதெல்லாம் குறைந்து பல வகையான பாதிப்புகள் முக்கியமாக மனிதன் கால்நடைகளுக்கு எல்லாமே ஏற்படுகிறது. சுற்றுச்சூழல் பாதிப்புகள் நிறைய நடக்கிறது. இதனை தவிர்ப்பதற்கு நம்ம கண்டிப்பாக இந்த அங்கக வேளாண்மை முறையை போகணும். அதே போல் பார்த்திங்கன்னா பல வகையான மற்ற நுண்ணூட்டச்சத்துக்கள் அனைத்தையுமே இயற்கை முறையில் கொடுப்பதற்கு இன்று உயிர் உரங்கள், பல வகையான உயிர் உரங்கள் நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் பிற ஆராய்ச்சி நிலையங்கள் மூலமாலும் நமக்கு அந்த ஊட்டச்சத்துக்களை பயிருக்கு கிடைப்பதற்கான அந்த நவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் பயிர் பாதுகாப்பு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல வகையான இயற்கை காரணிகள் நம்ம பயன்படுத்தி பூச்சி கட்டுப்பாட்டு காரணிகள் இந்த அளவில் இன்றைக்கி நிறைய முன்னேற்றங்கள் வருகிறது. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு நல்ல முறையில் இயற்கை முறையில் நம்மளுடைய பயிர் சாகுபடி சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதில் பார்க்கும் பொழுது நம்ம படிப்படியாக போகணும். அதில் மண்ணாய்வு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகிறது. நம் மண்ணிற்கு ஏற்ற பயிர்களை நம்ம தேர்வு செய்து அதனை நம்ம முறையாக சாகுபடி மேற்கொள்வதற்கான எல்லா வழிவகைகளும் இன்று பல்கலைக்கழகம் ஆய்வு மூலமாகவும் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. இதனை நாம் செயல்படுத்தணும்னா படிப்படியாக நம்மளுடைய அந்த முறைகள் எல்லாம் ரசாயனத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அந்த அங்கக முறைக்கு நம்ம போகணும். அதற்கு தேவையான என்னென்ன மண்ணில் உள்ள சத்துக்களின் விகிதம் அனைத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்கப்புறம் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் படிப்படியாக மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு தொடர்ந்து அந்த சாகுபடி முறையானது எளிமையான முறையில் அமையும். பயிர்களை சிறப்பாக தேர்வு செய்து பலதரப்பட்ட பயிர்களை ஒருங்கிணைத்து நம்ம ஒரு சாகுபடி மேற்கொள்ளும் பொழுது இந்த அங்கக வேளாண்மை சிறப்பானதாக அமையும் என்று கருத்துடன் விவசாயிகள் இந்த அங்கக வேளாண்மையை திறம்பட மேற்கொள்ள வேளாண் அறிவியல் மையங்களையும் மற்ற ஆராய்ச்சி நிலையங்களையும் தொடர்பு கொண்டு பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளைய பண்ணையும் பசுமையும் தொடரில் தரம் உயர்த்தப்பட்ட நாட்டுக்கோழி இனங்கள் பற்றியும் அதனைத் தொடர்ந்து அங்கக வேளாண்மையில் மண் வளத்தின் முக்கியத்துவம் பற்றியும் வரவிருக்கிறது. பண்ணையும் பசுமையும் நிகழ்ச்சி நாள்தோறும் மாலை 6:40 மணிக்கு கேட்க தவறாதீர்கள். கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும் வேளாண் சிறப்பு தொடர்.